அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th பொருளாதாரத்துலேருந்து டெஸ்ட் பார்க்கலாம். மொத்தம் 3 பார்ட்டாக இருக்குது. மொதல் பார்ட் இப்போ பார்க்கலாம். முதல் வினா, தொடக்கூடிய பொருட்களை டேஸ் என்று பொருளியல் அறிஞர்கள் அழைக்கின்றனர். ஆப்ஷன் சி பண்டங்கள். இரண்டாவது வினா, தொட்டு உணர முடியாதவை டேஸ் என்று பொருளியல் அறிஞர்கள் அழைக்கின்றனர். பணிகள். ஆப்ஷன் ஏ. மூன்றாவது வினா, மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். ஆப்ஷன் ஏ நிகர நாட்டு உற்பத்தி. நான்காவது வினா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை டேஸ் என்கிறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஐந்தாவது வினா, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளை அளவிடுவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். ஆறாவது வினா, இந்திய செலாவணியான டேஸில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் அளவிடப்படுகிறது. ரூபாய். ஆப்ஷன் பி. ஏழாவது வினா, எந்த ஒரு பணிகள் அங்காடியின் மதிப்பில் சேர்க்கப்படுகிறதோ அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். எட்டாவது வினா, மொத்த நாட்டு உற்பத்தியின் விதி. ஆப்ஷன் ஏ. ஒன்பதாவது வினா, ஒரு பண்டத்தையோ அல்லது பணியையோ அங்காடியில் விற்கவில்லை எனில் அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்படுவதில்லை. பத்தாவது வினா, பண்டங்கள் மற்றும் பணிகளை மற்றொரு பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ அதை டேஸ் என்று டைலர், கோவன் மற்றும் டாப்ராக் போன்ற பொருளியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இடைநிலை பண்டங்கள். 10க்கு ஆப்ஷன் பி. 11வது வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஸ் மட்டுமே சேர்க்கப்படுகிறது. இறுதிநிலை பண்டங்கள் மட்டுமே சேர்க்கப்படுகிறது. 12வது வினா, இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தார் அதன் விளைவை டேஸ் என அழைக்கப்படுகிறது. இருமுறை கணக்கிடுதல் என அழைக்கப்படுகிறது. 13வது வினா, நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி வெளியீடுகளின் மதிப்பை குறிப்பது மொத்த நாட்டு உற்பத்தி. 14வது வினா, செலவின முறையில் உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் முறையை ஆராய்க. ஆப்ஷன் பி. 15வது வினா, பொறுத்துக மொத்த நாட்டு உற்பத்தி. இதுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா. கஸ்டமர்னா நுகர்வோர், ஐனா இன்வெஸ்டார் அதாவது முதலீட்டாளர்கள், ஜிங்கிறது கவர்மெண்ட் செலவுகள் அதாவது அரசு செலவுகள், எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அதான் எக்ஸ்எம்ங்கிறது எக்ஸ்னா எம் எக்ஸ்போர்ட்டு, எம்னா இம்போர்ட். ஓகேங்களா. அப்போ என்எஃப்ஐஏ அப்படிங்கிறது 4 வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். அப்போ ஆப்ஷன் சிங்கிறது சரி. 16வது வினா, ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். ஜிடிபி. வருமான முறை உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும் முறையை ஆராய்க. வருமானம் கூலி ப்ளஸ் வாரம் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் லாபம். ஆப்ஷன் ஏ. 18வது வினா, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி. 19வது வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி. 19வது வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி. 20வது வினா, நாட்டின் வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது தனிநபர் வருமானம். 21வது வினா, இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 22வது வினா, தனிநபர் வருமானத்தை பற்றி முதலாக கூறிய புத்தகம் வெளியான ஆண்டு 1867-68. ஆப்ஷன் பி. 23வது வினா, இந்தியாவில் ஜிடிபி கணக்கிடும் முறை மற்றும் காலாண்டு மற்றும் ஆண்டுதோறும் கணக்கிடப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு, 3 மாதம் சேர்ந்தது ஒரு காலாண்டு. ஓகேங்களா. அப்போ 23க்கு ஆப்ஷன் டி மற்றும் 24வது வினா, நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் என்கிறோம். அடுத்து
25வது வினா, தனிநபர் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் ஆப்ஷன் ஏ செலவிட தகுதியான வருமானம். 26வது வினா, செலவிட தகுதியான வருமானத்தை கணக்கிடும் சரியான முறையை தேர்க. ஆப்ஷன் ஏ. 27வது வினா, நுகர்வு முறையில் செலவிட தகுதியான வருமானத்தை கணக்கிடும் சரியான முறையை தேர்க. ஆப்ஷன் சி. டிபிஐ நுகர்வு செலவு ப்ளஸ் சேமிப்பு. ஆப்ஷன் சி. 28வது வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. ஆப்ஷன் ஏ. 29வது வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டம் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. ஆப்ஷன் ஏ. 30வது வினா, இந்தியாவில் எத்தனை வகையில் ஜிடிபி கணக்கிடப்படுகிறது? 2 வகைகள். 31வது வினா, ஆண்டு என்பது ஒரு நிதியாண்டு, அதாவது ஒரு நிதியாண்டு என்பது டேஸ் முதல் டேஸ் வரையாகும். ஆப்ஷன் சி. ஏப்ரலிலிருந்து மார்ச் 31 வரை. அடுத்தது 32வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது முதல் காலாண்டு 2ஆம் காலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அனைத்தும் தவறு. ஓகேங்களா? அடுத்து 33வது வினா, ஆயிரத்தி 1934ஆம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி டேஸ் என்பவரால் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. சைமன் குஸ்னட். 34வது வினா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து இறுதி பண்ட பணிகளின் பண மதிப்பை குறிப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. 35வது வினா, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீடு முறைகள். இதில் 4 மட்டும் தவறு. செலவின முறை, வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை ரைட்டு. இந்த 4வது வெளிநாட்டு முறை அப்படிங்கிறது மட்டும் தவறு. 36வது வினா, இந்தியாவில் பொருளாதாரம் பரவலாக டேஷ் துறைகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. 37வது வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகை என்பது செலவின முறையில் ஆகும். 38வது வினா, பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் முறை வருமான முறை. 39வது வினா, உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பை கணக்கிடும் முறையே மதிப்பு கூட்டு முறையாகும். 39க்கு ஆப்ஷன் சி. 40 உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்ய மற்ற நாட்டு மக்களின் வாங்கும் திறன் மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. 41வது வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் உள்ள குறைபாடுகள். இதில் ஆப்ஷன் சி. அனைத்தும் சரி. 42வது வினா, ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் அமைப்பு மத்திய புள்ளியியல் துறை, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அமைப்பு. அடுத்து 44வது வினா, தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு போன்றவற்றை வெளியிடும் அமைப்பு மத்திய புள்ளியியல் அமைப்பு. 44வது வினா, இந்தியாவில் பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 45வது வினா, வேளாண் துறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. முதன்மை துறை. 46வது வினா, கால்நடை பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், சோளம், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது 2ஆம் நிலை தொழிலாகும். 47வது வினா, மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருளாக மாற்றும் துறை 2ஆம் நிலை தொழில். 48வது வினா, இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல் மற்றும் பிற சிறு தொழில்கள் டேஸ் ஆகும் 2ஆம் நிலை தொழிலாகும். 49வது வினா, 3ஆம் துறை என அழைக்கப்படும் துறை சேவைத்துறை. 50வது வினா, அரசு அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கும், சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இவை அனைத்தும் சேவைத்துறையை சார்ந்தது. இந்தியாவில் மிகப்பெரிய துறை சேவைத்துறை. 51க்கு ஆப்ஷன் ஏ. 52வது வினா,
விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடாகும். 53வது வினா உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் இந்தியாவின் பங்கு 7.39%. 54வது வினா உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடத்தில் உள்ளது. அடுத்து 55வது வினா இந்தியா பணிகள் துறையில் 6வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. 56வது வினா இந்தியா பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு 6.4%. 57வது வினா இந்திய பொருளாதாரத்தில் தொழில்துறையின் பங்களிப்பு 30%. இந்திய பொருளாதாரத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு 63%. 59வது வினா பொறுத்துக விவசாயத்துக்கு 51.81%, தொழிலுக்கு 14.16%, பணிகளில் 33.25%. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். 60வது வினா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பே மொத்த மதிப்பு கூடுதல் ஆகும். 61வது வினா மொத்த மதிப்பு கூடுதலில் வெளியீட்டை கழித்தால் கிடைப்பது இடைநிலை நுகர்வு. 62வது வினா மொத்த மதிப்பு கூடுதல் விதியை ஆராய்க. இதில் ஆப்ஷன் ஏ சரி. 63வது வினா மொத்த தேசிய மகிழ்ச்சியை கணக்கிட பயன்படும் 9 களங்களை ஆராய்க. இதில் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 64வது வினா இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.8 ட்ரில்லியன் பெற்று உலகளவில் 6வது இடத்தில் உள்ளது. 65வது வினா உள்நாட்டு உற்பத்தியில் அமெரிக்காவின் இடம் 1. 66வது வினா ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்திற்கு அளப்பதற்கு டேஸ் குறியீடு சரியானதாகும். மனிதவள மேம்பாடு. 67வது வினா கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. பொருளாதார வளர்ச்சி. 67வது வினாவுக்கு அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி. 68வது வினா இதுக்கும் அனைத்தும் சரி. 69வது வினா இந்தியாவில் மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு டேஸிலிருந்து டேஸாக உயர்ந்துள்ளது. 58லிருந்து 64ஆக உயர்ந்துள்ளது. 70வது வினா மனித மேம்பாட்டு குறியீடு எனும் பதத்தை முதலில் கண்டுபிடித்தவர் மகபூப் உல் ஹக். ஆப்ஷன் சி. 71வது வினா மனிதவள மேம்பாட்டு குறியீடு எனும் பதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. 72வது வினா UNP ஆல் வெளியிடப்பட்ட மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் 189 நாடுகளில் இந்தியாவின் இடம் 130வது இடம். 73வது வினா இந்தியாவின் 2017 படி மனிதவள மதிப்பீடு 0.640. 74வது வினா 1990 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் மனிதவள குறியீடு ஆப்ஷன் சி 0.427லிருந்து 0.640 அதிகரித்துள்ளது. 75வது வினா இதில் 1, 2 இரண்டும் சரி வரும். 76வது வினா மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது பூடான் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும். ஆப்ஷன் சி. 77வது வினா ஒரு மக்கள் தொகை கூட்டு மகிழ்ச்சி மற்றும் நலவாழ்வை அளவிட பயன்படும் குறியீட்டை உள்ளடக்கியது மொத்த தேசிய மகிழ்ச்சி. 78வது வினா GNH என்பதை பூட்டான் அரசியலமைப்பு அங்கீகரித்த ஆண்டு 2008 ஜூலை 18. 79வது வினா GNH அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் சிங்யே வாங்ஹாங். 80வது வினா மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972. 81வது வினா பூட்டான் அரசர் டேஸ் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளருக்கு நேர்காணலில் GNPயை GNH மிக முக்கியம் என்றார். ஃபினான்சியல் டைம்ஸ். 82வது வினா ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டு 2011. 83வது வினா GNHன் 4 தூண்களில் சரியானது. இதில் அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி.
84வது வினா மொத்த தேசிய மகிழ்ச்சி கணக்கிடுவதில் பயன்படும் மொத்த காலங்கள் 9. 85வது வினா 1970 மற்றும் 80ஆம் ஆண்டிற்கு இடையில் இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 4.41ஆக இருந்தது. ஆப்ஷன் சி. 86வது வினா 1999 2000 ஆண்டுகளுக்கு இடையே இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 5.4 ஆக இருந்தது. 87வது வினா பன்னாட்டு நிதி நிறுவனத்தின் உலக பொருளாதார கண்ணோட்டம் அக்டோபர் 2018 படி இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 7.3ஆக இருந்தது. 88வது வினா இந்தியா உலகத்தில் டேஸ் ஆவது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு என பன்னாட்டு நிதி நிறுவனத்தின் IMF 2018 கூறியது. ஐந்தாவது மிக வேகமாக வளர்ந்து வருகிற பொருளாதாரம். ஓகேங்களா. அடுத்த புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். எண்பத்தி வினா புக் பேக் கொஸ்டின். GNPயின் சமம். ஆப்ஷன் சி. நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. ஆப்ஷன் ஏ வேளாண்மை. 92வது வினா டேஸ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். மதிப்பு கூட்டு முறை. 93வது வினா ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? பணிகள் துறை. 94வது வினா பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. 95வது வினா வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா 2வது அதிகமான உற்பத்தியாளர் ஆகும். 96வது வினா இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகள் ஆகும். 97வது வினா கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. ஆப்ஷன் பி. இந்திய பொருளாதாரம் என்பது அனைத்தும் சரி. வளர்ந்து வரும் இணை பொருளாதாரம் மற்றும் தோன்று பொருளாதாரம். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 99வது வினா இந்தியாவில் மிகப்பெரிய துறை பணிகள் துறை ஆகும். ஜிடிபி டேஸ் பொருளாதாரத்தில் ஒரு குறியீடாகும். நாட்டின் நலன் பொருளாதாரத்தில் ஒரு குறியீடாகும். 101வது வினா இரண்டாம் துறையை வேறு விதமாக தொழில்துறை என அழைக்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி இயந்திரம் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறையாகும். 103வது வினா இந்தியா உலகத்தில் 6வது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆகும். 104வது வினா இந்தியா டேஸ் மிக வேகமான வளரும் நாடாகும். 5வது மிக வேகமாக வளரும் நாடாகும். 105வது வினா ஜிடிபியின் விரைவான பொருளாதார வளர்ச்சியை பெற நவீனமயமாக்கத்துடன் கூடிய விரைவான தொழில்மயமாக்கல் என்று டேஸ் கொள்கை கூறுகிறது? தொழில் கொள்கை கூறுகிறது. 106வது வினா பின்வரும் காரணங்களினால் இந்தியாவில் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது. இதுக்கு ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 மற்றும் 4 சரியானவை. 107வது வினா பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் ஏ வரும். ஓகேங்களா. 3 4 5 1 2 வரும். அடுத்த வினா அடுத்த பாடத்திலிருந்து கொஸ்டின் பார்க்கலாம். உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். 108வது வினா உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? தியோடர் லெவிட். ஆப்ஷன் பி. உலகமயமாக்கல் வரலாறு பின்னணியில் டேஸ் நிலைகளில் விவாதிக்கப்பட்டது. ஆப்ஷன் சி. உலகமயமாக்கலின் நிலைகள் தொன்மையான இடைப்பட்ட நவீன உலகமயமாக்கல். அப்போ ஆப்ஷன் சி டி அனைத்தும் சரி. 111வது வினா சுமர் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையேயான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கியது என்று கூறியவர் குந்தர் பிராங்க். 112வது வினா வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் கோழிக்கூட்டிற்கு வணிகம் செய்ய வருகை புரிந்த ஆண்டு மே 17, 1498. 113வது வினா வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு 2வதாக வருகை புரிந்த ஆண்டு 1502. 114வது வினா இந்தியாவில் ஆரம்பத்தில் போர்ச்சுகீசியரின் தலைநகரமாக விளங்கியது கொச்சின்.
115வது வினா டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவான ஆண்டு 1602. 116வது வினா டேஸ் என்பவரால் டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம், பெத்தபோலி, தேவனம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் பி வாண்டர் டென் ஹாகன். ஆப்ஷன் பி. 116க்கு ஆப்ஷன் பி. 117வது வினா இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது புலிகாட். ஆப்ஷன் பி. 118வது வினா டேசாம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களிடம் தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர். 1659. 119வது வினா டேஸ் அன்று கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது. 119க்கு ஆப்ஷன் பி. டிசம்பர் 31, 1600. 120வது வினா ஆங்கிலேயர்கள் டேசாம் ஆண்டு மசூலிப்பட்டினத்தில் வணிக மையத்தை நிறுவினர். 1611. 121வது வினா ஆங்கிலேயர்கள் டேசாம் ஆண்டு புலிகாட் அருகில் வணிக மையத்தை நிறுவினர். 1626. 122வது வினா சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கி டேசாம் ஆண்டு அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்ய அனுமதி வழங்கினார். 1632. 123வது வினா ஆங்கிலேயர்கள் சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நிறுவிய ஆண்டு 1639. 124 டேனிஷ்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு 1616. 125வது வினா டேனிஷ் குடியேற்றங்கள் ட்ரங்குபாறையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1620. 126வது வினா இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் டேசாம் ஆண்டில் கோல்கொண்டாவின் சுல்தானிடம் அனுமதி பெற்று வாணிகத்தை தொடங்கினர். 1668. 127வது வினா டேசாம் ஆண்டு முதல் பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக மாறியது. 1701. 128வது வினா இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இழந்ததால் டேஸ் வங்கியில் 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்தது. இங்கிலாந்து. அடுத்து 129வது வினா எந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவற்றை வழங்கியது? ஜூலை 1991. பட்ஜெட். 130வது வினா டங்கல் வரைவு கையெழுத்தான ஆண்டு 1994. 131வது வினா இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை அம்சங்களை ஆராய்க. இதில் அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி. 132வது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. 133வது வினா 2018ஆம் ஆண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் பொருந்தாதது. இதில் அனைத்தும் சரி. 134வது வினா அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1974. 135வது வினா அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1999. 136வது வினா பொறுத்துக நிறுவனங்கள் மற்றும் அந்த தலைமையகங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 137வது வினா கீழ்கண்டவற்றுள் நியாயமான வர்த்தக உணவுப் பொருட்களில் சரியானது? ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. 138வது வினா கீழ்கண்டவற்றுள் உணவல்லாத பொருட்களை ஆராய்க. இதில் அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. 139வது வினா 1947இல் டேஸ் நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? 23 நாடுகள். 140வது வினா காட் மாநாட்டின் சுற்றுகள், அதாவது எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிற சுற்றுகள். இதில் அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. 141வது வினா 141வது வினா டேசாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை அமைப்பதற்கு காட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றில் இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? 1993. 142வது வினா WTO உடன்படிக்கை டேசாம் ஆண்டு முறை நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 1, 1995. 143வது வினா தற்போது உலக வர்த்தக அமைப்பில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 164.
144வது வினா உலக வர்த்தக அமைப்பு தலைமையகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து. 145வது வினா WTO உறுப்பினர்களில் WTOட அது அங்கத்தை பார்க்குறோம். அதில் ஒரு தலைமை இயக்குனர் இருக்கார், துணை தலைமை இயக்குனர் 4 பேர் இருக்காங்க, 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள் இருக்காங்க. இப்போ அதில் அனைத்தும் சரி. 146வது வினா கீழ்கண்டவற்றில் G7 நாடுகளில் பொருந்தாதது? ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் சீனா மட்டும் இல்லை. ஓகேங்களா. அடுத்து 147வது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள். இதில் அனைத்தும் சரி. அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்? அதோட தலைமை இயக்குனர் தான் அதோட தலைவர். 149வது வினா WTOவில் தற்போது உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 164. 150வது வினா இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகையை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனிஷ்காரர்கள், லாஸ்ட்டாக வந்தவங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ. 151வது வினா வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். 152வது வினா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினர்? 1498. 153வது வினா காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற விருதை வழங்கியது யார் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான். ஆப்ஷன் பி. 156வது வினா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை FIB அறிவித்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் 1991. 157வது வினா இந்திய அரசாங்கம் 1991 டேஸை அறிமுகப்படுத்தியது? புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியது. 158வது வினா டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் 1693 கைப்பற்றினர். 159வது வினா ஒரு நல்ல பொருளாதாரம் டேஸின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? மூலதன சந்தை. 160வது வினா கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் பலமான தொழிற்சாலைகள் கட்டியமைத்ததை டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஜார்ஜ் கோட்டை. கட்டியமைத்த இடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஜார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 161வது வினா உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டேஸ் எப்போதுலேருந்து அமலுக்கு வந்ததுன்னா 1995 ஜனவரி 1. ஆப்ஷன் பி. 162வது வினா டேஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது? தியோடோர் லெவிட். ஆப்ஷன் பி. 163வது வினா பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸில் 2வது தொழிற்சாலையை நிறுவியது? மசூலிப்பட்டினத்தில். 164வது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் 2 மற்றும் 3 சரியானது. 2, 3 சரியானது. பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் ஏ. 4, 3, 1, 5, 2 சரி. ஆப்ஷன் ஏ. நன்றி.